ஹலோ வெல்கம். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் மாதத்தில் கருவோட வளர்ச்சி, அந்த குழந்தை கருவில் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் அந்த முதல் மாதத்தில் அந்த கை கால்களோட அந்த முட்டுக்கள் அரும்புகள் மாதிரி இருக்கும். அது வளர ஆரம்பிக்கும். அதுதான் பின்னாடி என்னென்னா கை கால்களாக மாறுதல் அடைகிறது. அடுத்து அந்த இதயமும் நுரையீரலும் என்னது அப்படின்னா அதோட செல்கள் என்னென்னா அப்போ தான் உருவாக ஆரம்பித்து வளர்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்னா உருவாக ஆரம்பிக்குது. அடுத்து அந்த மூளை தண்டுவடம் என்னது அப்படின்னா உருவாக ஆரம்பிக்கும். அந்த மூளை தண்டுவடம் தான் பின்னாடி என்னது அப்படின்னா மூளையாகவும் அந்த தண்டுவடமாகவும் என்னென்னா மாறுதல் அடையுது. இந்த மூளை தண்டுவடம் அந்த இதில் எதனாச்சும் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த கர்ப்பிணி பெண்களை என்னென்னா 400 மைக்ரோகிராம் ஃபோலிக் ஆசிட் டெய்லி அவங்க எடுத்துக்கிறது மூலமாக அந்த மூளை தண்டுவடத்தில் உள்ள பிரச்சனைகள் என்னது அப்படின்னா வராமல் நம்ம தடுத்துக்கலாம். இது அந்த முதல் மாத இறுதியில் அந்த கருவோட அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா 1/4 இன்ச் அளவுக்கு என்னது அப்படின்னா அந்த கரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதாவது அந்த எள் இருக்கும்ல, சிசமி சீட்ஸ், அந்த அளவுக்கு என்னது அப்படின்னா அந்த கரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இந்த இது மூலமாக அந்த கர்ப்பிணி தாய்க்கு என்னென்ன மாறுதல் அடையும் அந்த முதல் மாதத்தில் அப்படின்னா, அவங்களுக்கு ஹார்மோன் புதுசாக என்னதுன்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் என்னது அப்படின்னா செக்ரீட் ஆகிறதுனால அவங்களுக்கு என்னது அப்படின்னா டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து அவங்களுக்கு வயிறு என்னென்னா அந்த கரு வளர அந்த வயிற்றோட அளவுலையும் அவங்களுக்கு மாறுதல் அடையும். இது மூலமாக என்னது அப்படின்னா இதனால தான் அவங்களுக்கு மார்னிங் சிக்னஸ், அதாவது வாந்தி, குமட்டல், இது மாதிரி அந்த பிரச்சனைகள் என்னென்னா அவங்களுக்கு ஏற்படுது. அடுத்து அவங்க மார்பகங்களில் மாறுதல் ஏற்படுது. அந்த மார்பகங்களில் மாறுதல் ஏற்படுறதும் அவங்களுக்கு என்னது அப்படின்னா ஒரு வலியோ அவங்களுக்கு இறுக்கமாக இருக்கிறது மாதிரி அந்த ஃபீல் ஆகுது. இதுதான் அந்த முதல் மாதம் அந்த 4 வாரத்தில் என்னென்னா அந்த கருவோட வளர்ச்சியை பற்றி இது வரையும் பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கிளியர் பண்ணுறோம். இந்த வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.